எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 4 நாட்டு படகுகளையும் அதில் இருந்து 25 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்துள்ளமையை கண்டித்து பாம்பன் மீனவர்கள் இன்று திங்கட்கிழமை காலை கடலில் இறங்கி போராட்டம் நடாத்தினர். மேலும் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய கோரி பாம்பன் சாலை பாலத்தில் மீனவர்கள் நடாத்திய சாலை மறியல் போராட்டத்தினால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று அதிகாலை இலங்கை நெடுந்தீவு கடல் பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் 4 நாட்டு படகுகளையும் அதிலிருந்து இருதியதாஸ், கிரேஷியான், லயோனஸ் உள்ளிட்ட 25 மீனவர்களையும் கைது செய்து காங்கேசந்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். முதல்கட்ட விசாரணைக்கு பின்னர் மீனவர்கள் அனைவரும் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பாம்பன் பகுதி நாட்டுப்படகு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தமையை கண்டித்து மீனவர்களின் உறவினர்கள் மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடாத்தியதுடன் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பன் சாலை பாலத்தின் முகப்பு பகுதியில் அமர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டம் நடாத்தினர். மீனவர்களின் இந்த சாலை மறியல் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் நீண்ட நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதை அடுத்து அதிகாரிகள் நடாத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் மீனவர்கள் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக ஒதுக்கி வைத்துள்ள நிலையில் மீனவர்கள் விடுதலை செய்யப்படாவிட்டால் மீனவர்கள் போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தமை குறிப்பிடத்தக்கதாகும். எங்களுக்கு இந்த கலை எங்க நாட்டு படக விடுதலை செய்ய புருஷம்பளை எல்லாம் அங்கோய் பிடிச்சு வச்சுக்கிட்டா அதை நம்பி 5 குடும்பம் இருக்கு. 1 குடும்பம் 2 குடும்பம் இல்லையா?